கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 4:2 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை, வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை. விண்கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் சேர்வேன், விண்கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் சேர்வேன், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. சிலுவாயுள் அறையுண்டேன், இனி நான் அல்ல இயேசுவே, சிலுவாயுள் அறையுண்டேன், இனி நான் அல்ல இயேசுவே, அவரின் மகிமையே எனது லட்சியமே, அவரின் மகிமையே எனது லட்சியமே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமல்ல, இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமல்ல, பரிசுத்த சிந்தையோடு இயேசுவை பின்பற்றுவேன், பரிசுத்த சிந்தையோடு இயேசுவை பின்பற்றுவேன், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார், ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார், விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன், விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேமோ. பரம சுகம் காண்பேன், பரன் தேசம் அதில் சேர்வேன், பரம சுகம் காண்பேன், பரன் தேசம் அதில் சேர்வேன், நாட்காலம் நெருங்குதே வாஞ்சையும் பெருகுதே, நாட்காலம் நெருங்குதே வாஞ்சையும் பெருகுதே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன், அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன், நாட்களும் நெருங்குதே வாஞ்சையும் பெருகுதே, நாட்களும் நெருங்குதே வாஞ்சையும் பெருகுதே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பள்ளிங்கு நதியோராம் சுத்த தாகம் தீர்த்திடுவார், பளிங்கு நதியோரம் சுத்த தாகம் தீர்த்திடுவார், தூதர்கள் பாடிட துயோனை தரிசிப்பேன், தூதர்கள் பாடிட துயோனை தரிசிப்பேன். இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 2வது வசனத்துக்குள்ள வருகிறோம். பிலிப்பியர் 4:2 கர்த்தருக்குள் ஒரே சிந்தியா இருக்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, நம்ம அவங்களுக்கு முதல்ல அவுட்லைன் நான் சொல்லிடுறேன். பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாத்தான் சபைக்கு வெளியில இல்ல உள்ள இருக்கான். புரியுது உங்களுக்கு? சபைக்கு வெளியில இல்ல உள்ள இருக்கான்.
அந்த 2 நபரை அவன் தெரிந்து கொள்கிறான். ஒரு நபருடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதியோல், சிந்திக்கியா. இந்த 2 பெண்கள் இருக்கலாம் வேதம் சொல்லுது, பைபிள். இந்த 2 பெண்களுக்குள்ள ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிக்கிறான். அந்த பிரச்சனை மூலமாக டைவர்ஷன், சபையை உடைக்க முயற்சி பண்ணிக்கிறான். இப்ப பவுலுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு சந்தோஷமும் பிரியமானவர்களே, இவர்களையும் சேர்த்து தான் சொல்றாரு, தனியா சொல்லல. இவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பந்தயம் இருக்கு. உதாரணத்துக்கு நான் இப்ப ஸ்விம்மிங் பழகிட்டு இருக்கனால என்னுடைய கோச் பேரு சதீஷ் சார். சதீஷ் சார் எனக்கு ஒரு ஸ்விம்மிங் சொல்லியிருப்பார். அவர் என்கிட்ட நேற்று போயிருந்தப்ப ஒரு ஸ்விம்மிங் காம்படிஷனுக்கு இவர் ட்ரைனிங் எடுத்த பிள்ளை எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிருக்காரு. அதுல சார் இந்த ஒரு குட்டி பிள்ளை 3 பிரைஸ் அடிச்சிட்டா சார், இன்னொரு குட்டி பிள்ளை 4 பிரைஸ் அடிச்சிட்டா சார். அந்த ஒரு சீனியர் ஒரு பையன் இருக்கான், பார்த்தா இந்த மீன் மாதிரி தான் ஸ்விம் பண்ணுவான் சார், அவன் 4 பிரைஸ் அடிச்சிட்டான் சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா சொன்னார். அப்ப அவருக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்விம்மிங் காம்படிஷன்ல இருக்கிறவங்க அவர் கூட்டிட்டு போறவங்களே பிரைஸ் வாங்க, மற்றவங்க பிரைஸ் வாங்கினா பிடிக்காது. அப்ப அவருக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ட்ரைனிங் கொடுக்கிற என் பசங்க பிரைஸ் அடிச்சுட்டு வந்துட்டாங்க. அதுபோல எங்க சதீஷ் சார மாதிரி இங்க பவுலுக்கு என்ன ஒரு ஆசைன்னா, என்னுடைய நான் வழி நடத்தின என் பிள்ளைகள், சபையில் இருக்கிற பிள்ளைகள் பிரைஸ் அடிக்கணும். என்ன பிரைஸ் சொல்லுங்க? கிரீடத்தை அடிக்கணும். அதை அடிக்கிறது எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையை காட்டுக்கிறாங்க. இப்ப எங்கள்கிட்ட ஒரு பேஷண்ட் வராங்க. அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு கேன்சர் கட்டி இருக்கு. நாங்கள் கொஞ்சம் வருத்தத்தோட சொல்லுவோம், அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, இதை நீங்க இந்த இடத்துல போய் இதை நீங்க இப்படி சரி பண்ணிக்கிடணும் அப்படின்னு நான் சொல்லுவோம். அப்ப அந்த ஸ்கேன் என்ன சொல்லுவோம்னா, இப்படி ஒரு கட்டி உள்ள உட்கார்ந்து இருக்குன்னு காட்டியிருக்கோம். இங்க பிரச்சனைய பவுல் காட்டுகிறார், அது ஒரு பிரிவினை. பாப்போமா? 2வது கர்த்தருக்குள். இப்ப கர்த்தருக்குள் வந்தாச்சு, அதுல சந்தேகம் இல்லை. கந்தவருக்கு ஒரே சிந்தையா இருக்க, ஒரே சிந்தை. இந்த சிந்தையை குறித்து ஒரு வசனத்தை வாசிப்போம், அப்பதான் அந்த சிந்தை நமக்கு புரியும். 2வது அதிகாரம் 5வது வசனம். இந்த சிந்தை தான் நமக்கு இருக்கும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். கிறிஸ்து இயேசு, கிறிஸ்து இயேசு கிறிஸ்துல கிறிஸ்து மரித்தார், உயிர் தெழுந்தார், தேவகுமாரன் உங்களுக்கு வந்துட்டார். அவர் வாழ்க்கையில என்ன சிந்தை இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாழ்மை. நீங்க நமக்கு தாழ்மை இருக்குமா, பெருமை இருக்குமா? 100% பெருமை தான் இருக்கும். தாழ்மைங்கிறது மருந்துக்கு கூட இருக்காது. பாக்குறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில பெருமை பெருமை பெருமை, பல பெருமைகளை வச்சு நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். ஆனா அந்த பெருமை வரும் பொழுது இன்னொருத்தையும் நம்மளை ஓவர்டேக் பண்றது நமக்கு பிடிக்காது. ஆனா என்னைக்கு நமக்கு தாழ்மை இருக்கோ, ஆண்டவரை ஜீவனோடு காக்கிறார். எனக்கு யாராவது லேசா பெருமையா ஏதாவது சொன்னாங்கன்னு நான் சொன்னேன், ஐயா பேசாத ஐயா சாமி, நான் உயிரோடு இருக்கேன் பத்தியில் அதான் பெரியும். உயிரோட நான் உயிரை இருக்கேன் ஐயா, இன்னைக்கு முன்னாடி நான் உட்கார்ந்து இருக்கேன், பேசுறேன், அதான் எனக்கு பெரிய சந்தோஷம். என்னுடைய வயதுல என்னோட கூட படிச்ச பசங்கள் எத்தனையோ பேர் மறிச்சிட்டாங்க, எத்தனையோ பேர் மறிச்சிட்டாங்க. இன்னைக்கு நீ ஜீவனோட வைத்திருக்கிறார், அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் சந்தோஷமா இருக்கணும். சரி, வசந்த வாசிப்போம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே, அந்த சிந்தை உங்களுக்குள்ள வரணுங்கிறார். தன்னை எப்படி தாழ்த்தினார் அப்படிங்கிற நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம இந்த செய்திக்குள்ள போறோம் ஐடியா, இதுக்குள்ள போனோம்னா நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியது நம்ம பார்க்க முடியாது. சரி, இவங்கள்ட்ட என்ன பிரச்சனை இல்ல அப்படின்னா டாக்டரின். டாக்டர் என்ன சொல்லுங்க பார்ப்போம். இங்க மரியாள் இருக்கா. மரியாள் ஒரு கத்தோலிக்க சகோதரி. எங்க அக்கா இருக்காங்க, ஜெயந்தி அக்கா. அவங்களும் ஒரு கத்தோலிக்க சகோதரியா இருந்துட்டு அதை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. மரியாளை விட்டுட்டு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டாங்க. அது ஒரு டாக்டரின். இதுலதான் சாத்தான் முதல் உள்ள புகுந்தா. இது எப்படி நான் உங்களுக்கு சரித்திரத்தை நான் சொல்லிக்கிறேன். சரித்திரம் தெரிஞ்சதான் பைபிள் புரியும். விசுவாசிகளை பிடிச்சு சிலுவையில கட்டி தீ வச்சான் பிலாத்து. எந்த பிலாத்து தன் கையை கழுவனானோ, கழுவுனவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கும் சிலுவையில வச்சு அரைஞ்சி தீ வச்சு விட்டுரும்.
அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு 150-200 பேர் அட் அ டைம் ஆண்டவரை துதிச்சு பாடி 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 மறிக்கிறாங்க. இதை இவன் கேட்க கேட்க இவன் மென்டல் ஆயிட்டான். மென்டல் ஆகி லூஸ் மாதிரி அலைஞ்சுதான் இவன் மறிச்சான்னு சொல்லி சரித்திரம் சொல்லுகிறார். சாத்தான் பார்த்தான், இது சரிப்பட்டு வராதப்பா, நம்ம என்ன செய்யணும், வெளியில இருந்தா பிரயோஜனம் இல்ல, சபைக்கு உள்ள வந்துடும். எப்படி அவன் உள்ள வந்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு பேரரசு ஒருத்தர், உங்க அம்மா பேரு மேரி. இந்த மேரிங்கிற அம்மா ஒரு ரகசிய கிறிஸ்தவ பெண். பையனுக்கு தெரியாது, ஆனா பையன்கிட்ட சொல்லும், எப்பா நம்ம விக்கிரகத்தை கும்பிடுறோம் சரியில்லை, இயேசு கிறிஸ்து தான் உண்மையான ரட்சகர், சிலுவை இது நம்முடைய அடையாளம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவரு பாப்பான் அப்படின்ட்டு. இந்த யங் பிளட் பாத்தீங்களா, ஒரு யுத்தம் வருது, யுத்தத்துக்கு போறதுக்கு இவங்க ரெடி ஆகிறாங்க. அந்த யுத்தத்திற்கு போறதுக்கு ரெடி ஆகும் பொழுது அந்த இவங்க எதிர்கொள்ற சேனை பயங்கர பெருசு, இவங்களை விட நூற்றுக்கணக்கான பவர்ஃபுல், இவங்க அப்படியே அழிஞ்சு போயிருவாங்க, இதுதான் ஃபேக்ட். ஆனால் யுத்தம் வந்துருச்சு, போய் போராடித்தான் ஆகும். அப்ப அந்த யுத்தத்துல வரும்பொழுது முழங்கால் பண்ணிட்டு, அவனுக்கு இயேசு பேரெல்லாம் தெரியாது, எங்க அம்மா வணங்குகிற கடவுளே எனக்கு இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க, நீ கொஞ்ச நேரத்தில் நாங்கள் அழிஞ்சிருவோம், நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே வானத்துல இருந்து ஒரு பெரிய சிலுவை அப்படியே வந்து அந்த எதிரி மேல அப்படியே விழுகுது. அவங்க அலறி அடிச்சு ஓடி போயிடுறாங்க. அப்பா அவன் புரிந்து பண்ணா, உண்மையான கடவுள் இயேசு தான் அப்படின்ட்டு நேரா வர்ற அம்மாட்ட சொல்றான், எவ்வா நீ சொல்றது 100% ரைட்டுமா, இனி நம்ம தேசத்துல இயேசு தான் கடவுள், மற்றவங்களெல்லாம் அள்ளி நிமித்திடுவேன் அப்படின்ட்டு சத்தத்தை போட்டார். என்ன சட்டம்னா, நீ உன் கடவுளை எக்ஸட்ரா எக்ஸட்ரா அது எதா இருந்தாலும் சரி விட்டா என் தேசத்துக்கு கொடுக்கலாம், இல்லைன்னா அவனை கொண்டுருவேன் சொல்லி எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளன்ட்டு அவருடைய. அப்ப இவ்வளவு நாளும் பதுங்கி பதுங்கி இருந்த கிறிஸ்தவர்களுக்கு பவர் வந்துருச்சு. இந்த சபை ஊழியத்தை நடத்துகிற பாஸ்டர்மார்களுக்கு பவர் கொடுத்துட்டாங்க, பிஷப் எல்லாரையும் கூட்டு வந்துட்டான். இப்ப என்னுடைய நம்முடைய ஊரை தேசத்தை கிறிஸ்தவ தேசமாக்கணும். இந்த ஞானஸ்தானம்னு ஒண்ணு சொல்றீங்களா, அது எப்படிங்க கொடுக்கறது அப்படிங்க. எங்களுக்கு எப்பவுமே இந்த ஷார்ட்கட் தெரியும் பாத்தீங்களா, பாருங்க, வேற ஒண்ணும் இல்லை, எல்லாரையும் வர சொல்லுவோம், இங்க இருந்து நான் தண்ணியை தெளிக்கிறேன், தெளிச்ச உடனே எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கிடைச்சிடும் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒண்ணுமே தெரியாது, சரின்ட்டு தெளிப்பு ஞானஸ்தானம் எப்படியா வந்துச்சு. இன்னைக்கும் சிஎஸ்ஐ சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காது. இப்ப எல்லாரும் என்ன செஞ்சா கிறிஸ்தவ மாட்டாங்க, பேர் தான் கிறிஸ்தவர்கள், உள்ள வந்து மாறல் பழைய அந்த சிந்தை அவங்களுக்கு கிடையாது தான் நான் சொல்ல விரும்புறேன். இப்ப சபைக்குள்ள யார் வந்துட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாத்தான் வந்துட்டான். எப்படி வந்துட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இவ என்ன செஞ்சிட்டாரு, போப் பவர் கொடுத்துட்டாரு, நீங்க வைக்கிறதான் சட்டம், நான் நீங்க சொல்றீங்க நான் கேட்பேன். போதாட்டா சாத்தான் உள்ள வந்து கத்தோலிக்க மதங்கிற ஒரு மதத்தை துவக்கிட்டோம். அன்னைக்கு மரியால கடவுளாக மாற்றிவிட்டார்கள், இயேசுவை சின்னதாக்கிட்டாங்க. இந்த நேரத்துல தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். சாத்தான் இப்ப எங்க இருந்தா, வெளியில இருந்தா உள்ள வந்துட்டான். அதைத்தான் நம்ம இங்க பாக்குறோம். 7 தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையும் வெறுமை ஆக்குறாங்க. ஆனா இன்னைக்கு போப், அது நான் ஸ்பெசிஃபிக்கா ஏன் சொல்றேன்னா, அவங்க அந்த ஒரு ஆடம்பரத்தோடு இருந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு நான் பென்னிகினை பத்தி தெளிவா சொன்னேன், பென்னினுக்கு இதே பிரச்சனை தாங்க, இந்த தாழ்மை எல்லாம் போயிடுச்சு. நான் ஹெலிகாப்டர் வச்சிருக்கேன், நான் பெரிய பெரிய கப்பலுக்கு சொந்தக்காரன், இந்த பணம் எல்லாம் எனக்கு, இது ஏன் பணம், ஊழியத்தில் பணம் ஏன் பணம் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமைக்குள்ள போய் 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 ஊழியத்தில் போயிடுச்சு. ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இவங்களுக்கு பிரச்சனை டாக்டரின்ல கிடையாது. டாக்டரின்ல பிரச்சனை என்னங்கிறது நான் உங்களுக்கு வசனத்தின் மூலம் நான் காட்டுறேன். கலாத்தியர் 6வது அதிகாரம் 3வது அதிகாரம் 1வது வசனம். புத்தி இல்லாத கலாத்தியர், இதான் டாக்டரின் ப்ராப்ளம். டாக்டரின் ப்ராப்ளம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நமக்கு இயேசுதான் எல்லாமே, எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை நேரம் நமக்கு அவர் தான் இயேசு. ஆனா இந்த டாக்டரின்ல எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு ஒரு பக்கம் உட்கார வச்சுட்டு பழைய பிரச்சனையை கொண்டாந்துறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியாயப்பிரமாணம். இப்ப நமக்கு நியாயப்பிரமாணத்தை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா அன்னைக்கு வாழ்ந்த நேரத்துல கவனமா கேளுங்க, இன்னைக்கு நமக்கு நியாயப்பிரமாணம் தெரியவே தெரியாது. ஆனா அன்னைக்கு நியாயப்பிரமாணம் தான் சட்டமா இருந்துச்சு. நியாயப்பிரமாணத்துல ஒரு சட்டத்தை மீறினாலும்
எல்லாம் போச்சு. அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு புதிய ஒரு காலத்தை ஆரம்பிக்கிறார். அது கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்தை அவர் ஆரம்பிச்சதுக்கு அவர் நியாயப்பிரமாணத்தை முடிச்சுட்டு கிருபையின் காலத்தை ஆரம்பிக்கிறார். அதற்கு உதாரணமா தான் ஒரு வேசிப்பெண். அந்த வேசிப்பெண் மேல கல்லோட்டு எரியணும்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. அது நியாயப்பிரமாணம், மோசே எங்களுக்கு கொடுத்த கட்டளை. ஆண்டவர் சொல்றாரு, இது வேண்டாப்பா, நான் உனக்கு அன்பின் பிரமாணத்தை ஆரம்பிக்கிறேங்கிறாரு. அந்த அன்பின் பிரமாணம் மன்னிப்பு. ஆண்டவர் சொல்றாரு, நான் அந்த பெண்ணை மன்னிக்கிறேன் அப்படிங்கிறாரு. புதிய சகாப்தத்தை ஆரம்பிக்கிறார். அன்னைக்கு வாழ்ந்தவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அதனாலதான் அவங்க திரும்ப பழையபடி போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க பாத்தீங்கன்னா, புத்தி இல்லாத கலாத்தது நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறது. உன்னை யார் ஏமாத்தினாரு அப்படிங்கிறாங்க. பாருங்க, ஒன்றை மாத்திரம் உங்களிடத்திலே அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலா விசுவாசத்தின் கிளை எதனாலும் நீங்கள் ஆவியை பெற்றீங்க. இப்படி சீக்கிரமா முடிச்சிட்டீங்க. நம்முடைய எனக்கு தெரிஞ்ச ஒரு கணவன் மனைவி 2 பேரும், இது கற்பனை கிடையாது, உண்மையிலே நடந்த சம்பவம். கத்தோலிக்க சகோதரர், அம்மாவும் கத்தோலிக்க பொண்ணு, மாப்பிள்ளையும் கத்தோலிக்க சகோதரர், 2 பேரும் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்தை ஆரம்பிச்சாங்க. ஊழியத்தை ஆரம்பிச்சு பக்கத்துல ஆமத்தூர்ல போய் ஒரு சபை வச்சாங்க. சபை வச்சு என்னை ஒரு இடம் கூப்பிட்டாங்க. நான் போய் செய்தி கொடுத்தேன். நல்ல ஒரு விசுவாசி கூட்டத்தை வச்சிருந்தாங்க. அப்போ அங்கே ஒரு இடத்த வாங்கி ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சாங்க. எதிர்ப்பு வந்துச்சு. எதிர்ப்பு வந்த உடனே எங்களுக்கு எதுக்கு அந்த பிரச்சனைன்ட்டு அந்த ஊரை விட்டு ஓடியே போயிட்டு, நல்லா கேட்டங்க, ஓடி போயிட்டு வண்டி கத்தோலிக்க மாறுறவங்க ஒரு சில வருஷங்கள் எங்க இருந்தாங்க, கத்தோலிக்கா இருந்தாங்க. இப்ப திடீர்னு வண்டி எங்க வந்தாச்சு, ஆண்டவர் போயிட்டாங்க. எனக்கு இது புரியல. இதைத்தான் அந்த சொல்ற முட்டாள் கலாத்தேரின்னு சொல்றாங்க. இப்ப மறுபடியும் வைராக்கியமா ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது எவ்வளவு நாளைக்கு ஓடணும் எனக்கு தெரியாது. புரியுது உங்களுக்கு? இதுதான், இங்க ஒரு காலு அங்க ஒரு காலு, ஒரு பக்கம் மரியாதை ஒரு பக்கம் இயேசு, இப்படி டிராவல் பண்றாங்க, பொத்துன்னு உள்ள வந்துருவாங்க. சரி, அப்ப இந்த கலாத்தியர்ல இது டாக்டரின் ப்ராப்ளம் எங்க இருக்கு, டாக்டரின் ப்ராப்ளம் இருக்கு. ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒழுகிறவள நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 6வது அதிகாரம் 1 வசனம். அதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இப்ப 2 பெண்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு. இந்த 2 பெண்கள் எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கறது பைபிள் சொல்லுது. கலாத்தியர் 6வது அதிகாரம் 1 வசனம். சகோதரரே, ஒருவன் இங்க ஒரு வல் போட்டுக்கோங்க, ஏன்னா அந்த 2 பெண்களையும் போட்டுக்கோங்க. யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால், இது பிரிவினை பெருமைங்கிற ஒரு பிரச்சனை, அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்ட சீர்படுத்தப்படும் என்று நீயும் சோதிக்காபடிக்கு உன்னை. இது ஒரு அன்பின் பிரமாணம். நம்முடைய ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர் இருந்தார். பேரை போடாதீங்க, தயவு செய்து பேர் போடக்கூடாது. அவரு நல்லா பெந்தேகோஸ்த், பூர்ண பெந்தேகோஸ்த், பெந்தேகோஸ்ட்ல இருந்தவரு பேக்ஸ்லைட் ஆகி பாவத்தில் விழுந்து பைபிள் எல்லாம் தொடர விட்டாரு, ஜோமரை விட்டார். அவரை நான் என்னுடைய மக வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். அப்ப ஸ்டீவ் தவழ்ற வயசு, தவண்டுகிட்டு இருக்கான் ஸ்டீவ். இவர் அவனை ஸ்டீவை தூக்கி வச்சிருப்பார். அவருக்கு எத்தனை வருஷம் ஆகி போச்சு, ஸ்டீவை தூக்க முடியுமா? அப்ப ஏவிஎம் ராஜன் வேளாண்மை இயேசுவின் அடிமை, அவரு எங்க சம்பந்தி வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. அப்ப நாங்க சொன்னேன், இந்த மாதிரி இவருக்கு ஜெபம் பண்ணுங்கட்டு. அவருக்கு கோபம் வந்துச்சு. நீ பெந்தேகோஸ்ட்ல, நீ பூர்ண பெந்தேகோஸ்ட்ல வந்து நீ இப்படி பேக் சைட் ஆயிருக்க, நாங்கெல்லாம் இப்படி ஒருத்தன் பேக் சைடானா அடிச்சு இந்த மாதிரி செவத்தை குதிச்சு ஏறி ஓடி போறீங்க திசைக்கு வந்துடுற, அப்படி துரத்தி விட்டுருவோம் பார்த்தப்ப நாங்க எல்லாம். யோசப்பான்ட்டு எனக்கு நெஞ்சே வந்து விட்டுச்சு. உங்களுக்கு இந்த அன்பே கிடையாது. அவங்களுக்கு ஒரு வைராக்கியம் இருக்குது. நாங்க பெந்தேகோஸ்து, நீ பேக் சைட் ஆனா நீ திரும்ப வந்துடாதுன்னு சொல்லி. ஆனா வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது வசனம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, இப்படியே கிறிஸ்துடைய பிரமாணத்தில் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கும். நான் அவருக்காக பாரத்தோடு என் கூடயே வச்சிருப்பேன், எங்க ஒரு நாள் கூட்டிட்டு போவேன். அந்த அளவுக்கு ஐ வாஸ் வெரி க்ளோஸ். நான் எனக்கு ஒரு குற்றப்படுத்தினதே கிடையாது. ஆனா இயேசுவின் அடிமைங்கிற ஒரு ஊழியக்காரர்
அப்படி நிமித்துறாரு, திட்டுறாரு. எனக்குலாம் நெஞ்சு வெளியே வந்துருச்சு. அப்ப இது எதுக்காக நம்ம பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு இப்படிப்பட்ட ஒரு பாதையை தான் கொண்டு போயிடுறாரு. சரி, நம்ம இவர்களுக்கு என்ன சொல்லணும்? புத்தி சொல்ல வேண்டும். யாருக்கு புத்தி சொல்லணும் கேளுங்க? சிந்தேகாலுக்கும் ஏதியாளுக்கும் புத்தி சொல்லணும். வாசிப்போமா? 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 14வது வசனம். 5:14. மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனர்களை தாங்குங்கள், எல்லாவற்றையும் நீடிய சாந்தம். நான் சொன்னதுல இந்த ஊழியக்கட்டை ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. திட்டம் மட்டும் தெரியும். திட்டம் நான் கிடைக்கிறேன். வியாசம் செஞ்சாரு. சரி, இப்ப இதுக்கு பேசிக்கான பிரச்சனை என்ன? நம்ம ஆண்டவர் இதை எப்படி அதை டீல் பண்ணாருங்கிறத நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை மூலம் காட்டுகிறேன். எடுத்துக்கொள்ளுமா? மார்க் எடுத்துக்கணும். ஒரே சிந்தை. இப்ப இந்த 2 பெண்களுக்கும் என்ன வந்துருச்சு அப்படின்னு நான் சொல்றேன்னா, பெருமை. நான் தான் நம்பர் 1, நீ நம்பர் 2, நான் தான் நம்பர் 1, நான் தான் நம்பர் 2, சண்டை வந்திருக்கு. அந்த மார்க் 9வது அதிகாரம் 31வது வசனம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியமான கான்செப்டை டீச் பண்ணிட்டு இருக்கார். அது என்ன கான்செப்ட்னா, அவர் மரிக்க போகிறார், உயிர் தள்ள போகிறேன் விளக்கமாக சொல்லிட்டு இருக்காரு. எப்படி பார்த்து அப்படி வேதனையோடு அதை சொல்லி கொடுத்துட்டு இருப்பார். ஏனென்றால் மனுஷகுமாரன் மனுஷர்களை ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் கொன்று போடும். மனுஷகுமார்னா அவர் தான் எல்லாருக்கும் தெரியும். கொன்று போட்டுவார்கள் என்றும், கொன்று போட்டு கிளீனா கொடுக்கிறார். கொன்று போட்டு 3ஆம் நாளிலே உயிர் தெழுவார் என்றும் தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் சொல்லி கொண்டு இருக்கிறார். டீச்சிங் போயிட்டு இருக்குது. ஆனா அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, அவர்களோ அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை. அதை குறித்து கேட்க ஏன் அறிந்து கொள்ளனா, அவங்க மைண்டுக்குள்ள இருந்தா நாங்க பெருமை, யாரு பெரியவங்கிற ஒரு பிரச்சனை வந்துச்சு. அவர்கள் கப்பர்நகூமுக்கு வந்த பொழுது வீட்டில் இருக்கும்போது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம். ஆண்டவர் டீச்சிங் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன். 34. ஏனென்றால் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியிலே தர்க்கம் பண்ணினார்கள். ஆண்டவர் சொல்றாரு, இங்கவரே நீ பெரிய ஆளா இருக்கிறியா, கீழே வந்துரு, அவனுக்கு ஊழியம் செய்ய அப்படிங்கிற. இதே பிரச்சனை தான் இங்கே வந்திருக்கு. வாசிப்போமா? 4வது அதிகாரம். கர்த்தருக்குள் ஒரே சிந்தை, அது தாழ்மைங்கிற சிந்தை. ஏதியாளுக்கும் சிந்தைகளுக்கும் புத்தி சொல்லுங்கள். 2 பேரும் சபையை உடைக்க பாக்குறாங்க. எப்படி உடைக்க பாக்குறாங்கன்னா, ஒரு பிரிவினைங்கிறது. சரி, இது ஒரு சம்பவத்தை பழைய ஏற்பாட்டில் நான் உங்களுக்கு காட்டுறேன். புத்தி சொல்லுகிற ஒரு சம்பவம். யாருக்கு புத்தி சொல்றாங்க? அதான் ஆச்சரியமானது. அதாவது சோ கால்ட் ஆண்டோடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதன் தாவீது. என் இருதயத்திற்கு ஏற்றவன். அப்ப இருதயத்திற்கு ஏற்றவன் சொல்லுகிற தாவீதுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 13வது. நாபால் பெரிய கொடிசன். அவன்கிட்ட ஆடுகள், ஆயிரக்கணக்கான ஆடுகள் இருந்துச்சு. அப்படின்னு ஒரு ஆடு, சில்கி ஹேர். அந்த முடியை வெட்டியாச்சுன்னா மட்டன் விலையை விட இது விலை கூட. பொன் முட்டையிடும் வாத்து இல்ல ஆடு. இப்ப முடிய ஷேவிங் போயாச்சு, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பணம் கிடைக்குது. இப்ப தாவீதுக்கு துரத்திக்கிட்டு ரோட்ல அனாதையா அலைஞ்சிட்டு இருக்காரு. தனியா இல்ல, ஒரு குரூப் ஆளுங்க இருக்காங்க, இல்ல வாலிபர்கள் பட்டயத்தோட ரெடியா இருக்காங்க. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இவங்களாவே போய் நாபாலுடைய ஆடுகளுக்கு பாதுகாக்கிறாங்க. காட்டுக்குள்ள இதெல்லாம் இருக்கும். அவங்களுடைய மேய்ப்பர்கள் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அவங்கள்ட்ட பட்டயம்லாம் இருக்காது, தடி வச்சிருப்பாங்க. யாராவது திருட்டிட்டு போனாலும் அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. நாபால்கிட்ட சொல்லணும், ஐயா இத்தனை ஆடு காணா போச்சுன்னு சொல்லணும், அவன் விடுவானாவே. ஆனா இவங்களாவே பார்த்து கொடுக்கறாங்க, பாதுகாப்பு கொடுத்து எந்த சேதம் இல்லாம பார்த்துட்டு இந்த நேரத்தில் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. நாங்க தாவீதுடைய ஆளுங்க, எங்களுக்கு என்ன செய்யுங்க, ஏதோ பார்த்து போடுங்க. ஏதோ பார்த்து தலைச்சுக்கீங்க, பார்த்து போடுங்க. உடனே சொல்லலாம், அவன் யாரா அவன், இவனுங்களுக்குலாம் நான் காசு கொடுக்கணும்னு கெட்ட வார்த்தை போட்டு திட்டி அனுப்பியிருப்பான்.
அந்த நேரத்துல நியூஸ் யாருக்கு போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே 13 வசனம் பாருங்க. 1 சாமுவேல் 25:13. தாவீது என்ன செய்யறாருன்னா, ரெடி, எல்லாம் பட்டயத்தை எடுத்துக்கோ, இடுப்புல மாட்டு, போய் அவனை காலி பண்ணுவியா, அவன் பெரிய ஆளா, அவன் நான் பெரிய ஆளான பாப்போம். இன்னைக்கு நான் ராஜா தான், ராஜா என்னெல்லாம் கிடையாது, இப்ப ராஜ்யம் இல்ல, ஆனா ஒரு நாள் ஆண்டவர் என்னை கொண்டு வருவாரு, நான் அவனுக்கு காட்ட போறேன் நான் யார் அப்படின்னு சொல்லி பட்டயத்தை எடுத்தாச்சுன்னா வெட்டுவானா, ஷேப் பண்ணுவானா, வெட்டி வேண்டாத்து. ஆனா நியூஸ் போகுது பாருங்க. அப்பொழுது வேலைக்காரர்கள் ஒருவன், பேர்லாம் கிடையாது, ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமான் சுக செய்தியை விசாரிக்க தாவீது. இவர் சீறினார், பாம்பு சீர். இப்படி காசு கேட்ட உடனே இப்படி கோவம் வருது பாத்தீங்களா? உடனே இந்த அம்மா கிளீனா சொல்றாரு, இதெல்லாம் நாங்க உபகாரியா தான், எல்லாமே பாயிண்டா சொல்லியாச்சு. நாங்கள் மாடு மேய்த்து அவர்கள் எங்களிடத்திலே இருந்த நாட்கள் எல்லாம் அவர்கள் இரவும் போலும் இல்லை சுற்று மத்தில இருந்தார்கள். இப்படி ஆண்டவர் அக்கனி முதல்ல இல்லை, இதெல்லாத்தையும் உண்மையை சொன்ன உடனே அக்கா என்ன செய்தாங்க நான் அப்படி கேட்டேன். அக்கானா அபிகால். இப்பொழுது ஒரு செய்தி, அபிகால் தீவிரமாக 200 அப்பம் 2 துருத்தி திராட்சை ஒழுங்கா கொடுத்தா கொஞ்சத்திலே அனுப்பியிருப்பாரு. இப்ப பாருங்க, வட்டி முதல் மனுஷராரு ஆண்டவர் கொடுக்க வைக்கிறார். இதெல்லாம் போய் அந்த தாவீதை பார்த்து அந்த பெண் என்ன சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 26 வசனம். இப்பொழுதும் என் ஆண்டவரே, நீர் ரத்தம் சிந்த வரவும் உங்களுடைய கைகளை நீதி கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை. இது அவரு வேலைங்க, பழி வாங்குறது அவரு வேலை. ஏன் புருஷன் லூசு என்னது பாருங்க. 25 வசனம். அவன் பெயர் எப்படியோ அவனும் அப்படி பைத்தியக்காரன், மென்டல் போய் நீங்க சண்டை போடலாமாட்டு இதெல்லாம் சொல்லி 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 எக்ஸ்பிளைன் பண்றோம். இதுதான் புத்தி சொல்றதுங்க. புத்தி சொன்ன உடனே தாவீது பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு. 32 வசனம். அப்பொழுது தாவீது அபிகாலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரேல் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாத்தீங்களா, அப்பதான் ஆண்டவர் துதிக்கிறார். இதேதான் பவுலும் சொல்றாரு. அக்கா, 2 அக்காவும் சண்டை போடாதீங்க, உங்களுக்கு நான் புத்தி சொல்றேன். நீ சொல்லிய யோசனை ஆசிர்வதி, யோசனை ஒரே சிந்தை யோசனை. நீ அங்க வரியா, உனக்கு ஒரு வீடு ஆண்டவர் கொடுப்பாரு, அந்த வீடு நிரந்தரமான வீடு, இதுல போய் ரத்தத்தை சிந்தாத. நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கு என் கையை பழி வாங்காதபடி நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடினாலே நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாய். என்ன அருமையா நாளைக்கு என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 42 வசனம். தாவீது ஸ்தானபதி அனுப்பி அவனுக்கு மனைவி ஆனாள். பாருங்க, ஒரு பைத்தியக்காரன் இதெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பான்னு நினைச்சு பாருங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. சரி, இப்ப ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபேசியர் 4வது அதிகாரம் 3வது வசனம். எபேசியர் 4:3. சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு சமாதான கட்டு. இப்ப அபிகால் சமாதான கட்டு கொண்டதுனால பாவம் செய்யாதபடி அனுப்பிட்டாச்சு. இங்கேயும் பிரிவினைங்கிறத ஒண்ணு வருது. ஆனா அந்த சமாதான கட்டுன்னு ஒரு கட்டை அனுப்பிச்சாரு பால் கொண்டாடுறாரு. கொண்டு ஒருமையை காத்து ஜாக்கிரதையா இருங்க. கொஞ்சம் அசந்தா சாத்தா ஆட்ஸ் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். தமிழ் பைபிள் இல்லாத ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல இருக்கு. அது என்னன்னா அர்ஜ். இது இங்கிலீஷ் பைபிள் மட்டும், தமிழ்ல அர்ஜ், URGE. அர்ஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிற அர்ஜ். அவசரமாக போர் அடிப்படை திட்டத்துல நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அர்ஜ். இந்த அர்ஜுங்கிறது எதற்காக அவர் அதை சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொலோசியர் 3வது அதிகாரம் 14வது வசனத்துல, இவைகள் எல்லாவற்றின் மேலும் பூர்ண சற்குணத்தை கட்டாகிய அன்பை தரித்துள்ளோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமரத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. இவங்கள்ட்ட அப்ப அவர் ஏதாவது சொன்னார, அவர் காது கேட்டுட்டு இருக்கு. ஆனா அந்த இடத்துல ஒன்னும் டாபிக் எடுக்கல. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கேட்கறாங்க, என்னப்பா பேசுறீங்க, வாயை புத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சமாதான கட்டம் எந்த நேரத்துல அந்த ஆலோசனை சொல்லணும் அது தெரியும். அந்த நேரத்தை பத்தி விட்டு விட்டுருக்கலாமே. ஏன்டா லூசு, நான் என் மரணத்தை பத்தி பேசிட்டு சொல்லலாமா? அந்த அர்ஜ். இந்த மூல
அதாவதுங்க பிரச்சனை எதுல இல்லை அப்படின்னா பேசிக் டாக்டரின் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. பேசிக் டாக்டரின் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எபிரேயர் 6வது அதிகாரம் 1 வசனத்துல, ஆகையால் கிறிஸ்துவை பற்றிய மூல உபதேசம், இதுல பிரச்சனை கிடையாது. இது என்னன்றத உங்களுக்கு நான் லிஸ்ட் கொடுக்குறேன். ஸ்நானத்திற்கு அடுத்த உபதேசம் ஞானஸ்தானம். சிலர் சொல்லுவாங்க ஞானஸ்தானம் தேவையில்லை, தேவை, அதுல நீ பரலம் போக முடியாது, நான் விசுவாசிக்கிறேன். ரைட். கைகளை வைக்கிறது அது ஒரு டீச்சிங். எப்ப வைக்கணும் எப்ப வைக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். அடுத்து பாருங்க, மருத்துவரின் உயிர்த்தெழுதல். சதிசெயர் உயிர்த்தெழுதல் என்ன சாதிக்கிறாங்க, இது அப்படி கிடையாது. உயிர்த்தெழுதல் உண்டு, இது பேசிக் டாக்டரின். நியாயத்திற்கு ஜட்ஜ்மெண்ட். பரிசெயர் சதிசெயர் சாதிப்பாங்க, நியாயத்திற்கு கிடையாதுன்னு சொல்லி அது இருக்கு என்கிற அஸ்திபாரம். இது பேசிக், இதுல பிரச்சனை கிடையாது. பிரச்சனை எங்க வந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் சிலுவைக்கு பகைஞர். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 27வது வசனம் 1:27. இதுதான் நமக்கு முக்கியம். ஒன்னா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த டாக்டரின்ல நம்ம தைரியமா நிக்கணும். நான் உங்களை கண்டாலும் வராமல் இருந்தாலும் ஒரே ஆவிலே உறுதியாய் நின்று, இந்த ஒரே ஆவியை தான் ஸ்பிளிட் பண்றான். ஒரே ஆத்மாவினாலே, அந்த ஒரே ஆத்மா என்ன சொல்லணும், சந்தோஷமா இருக்கணும். கிறிஸ்துவுக்கு சந்தோஷமா இருக்கணும். சண்டை போட்டாங்கன்னா அந்த சந்தோஷம் போயிடும். இந்த வசனம் 2வது அதிகாரம் 2வது வசனம், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பு. இந்த ஏக அன்பு வரும்போது 2 அக்கா வரைக்கும் சண்டை வந்து இவாக கூட சண்டை போடுறோம். ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லிட்டு நான் கதை செய்தி முடிக்கிறேன். ஒரு பாஸ்டர் சொல்லுகிறார், ஒரு கிராமத்துல இந்த பாஸ்டர் செய்தி கொடுக்க போயிருக்காரு. சின்ன சபை, ஒரு 10 வீடு தான் இருக்கும். அங்க ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா தான் எல்லாரையும் ரிசீவ் பண்ணுவாங்க. வசதியான அம்மா. அது வீட்டுல அந்த ஊழியக்கார ஹோட்டல்லாம் கிடையாது. தங்கறதுக்கு இடத்த கொடுத்துருச்சு, சாப்பாடு கொடுத்துருச்சு. அடுத்த அந்த அம்மாவை கூட்டிட்டு போய் பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டாரு. பிரசங்கம் பண்ணிட்டு அவர் உட்கார்ந்துருக்கும் போது ஒரு சகோதரி இந்த பாஸ்டர்ட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த அம்மாவுக்கு குர்ரன்னு கோவம் வந்துருச்சு. விறுவிறுன்னு போகுது. இந்த பொண்ணுகிட்ட நீங்க பேசுறீங்கல்ல, இவளை நான் மன்னிக்கவே மாட்டேன், பார்த்துக்கோங்க. நான் எரி நரகத்துக்கு போறதுக்கு ரெடி. ஆனா இவோட நான் நீங்க பேசுறீங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ண முடியாது. பாஸ்டர் சொல்றாரு, ஒரு மகானை விட என்னை அருமையாக பார்த்து ஆகாரத்தை கொடுத்துட்டு கடைசி அந்த அம்மா எங்க போறதுக்கு ரெடி, நரகம், எரி நரகத்துக்கு. நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. வருத்தமா இருந்துச்சு. என்ன சண்டை இருக்கும் எனக்கு தெரியல. 2 பெண்களுக்கும் ஒரு பிரிவினை. அக்கா எங்க போக ரெடி, நரகத்துக்கு. அதுதான் இங்கே நடக்குது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஒரு வசனத்தை வாசித்த முடிக்க போயிடும். 2வது அதிகாரம் 14, நான் வீணாக ஓடினது. இப்ப இந்த 2 பேரும் ஓடுறாங்க, அது வீணா ஓடிட்டாங்க. வேஸ்ட். சண்டை போட்டுட்டு தான் எங்க போக முடியும். வீணாக பிரயாசப்பட்டதும் இந்த மகிழ்ச்சி நமக்கு எப்ப வரும்னா, இந்த சண்டையெல்லாம் போய் ஷேக்கான் கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம ஒன்னா கிறிஸ்துவில இருந்த சிந்தையோட நம்ம ஓடுவோம் அப்படின்னு சொல்லி சகோதரிகள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா, கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாரு. பவுலுக்கும் கிடைக்கும் சந்தோஷம் இல்லாம இருக்கும். பவுல் 2 பேருடைய பேரை எழுதியிருக்கிறாரு, அவங்களுக்கு புத்தி சொல்லுகிறாரு. அதன் மூலமாக நமக்கு இது ஒரு லெசன். ஜபிச்சு முடிக்கும். மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை குறித்து பேசுகிறார், தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து. இவர்களோ யார் பெரியவர்? இந்த பெரியவர்கள் ஒரு கான்செப்ட் வரும்பொழுது எல்லா ஆசிரியரும் அவர்களை கலந்து போயிருந்தீங்க. எங்களுக்கு வராதபடி உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால் முடி மறைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. உங்களுடைய பலன் எங்களுக்கு தேவை ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.